கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 118 வசனம் 6 முதற் பகுதி. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் பயப்பட மாட்டேன். பயத்தை குறித்து பல வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயப்படக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் நாம் பயப்பட வேண்டும். எதற்கு பயப்படக்கூடாது? தீங்கை பார்த்து அல்லது பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிறதான துன்பங்களை பார்த்து, பிசாசுடைய தந்திரங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஆபத்து காலத்தில் குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகள் காண்டாமிருகத்திற்கொத்த பலனை பெற்றவர்களாக அவர்கள் மிக தைரியத்தோடு கூட வாழ்க்கையில் வருகிறதான சவால்களை சந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஓடி போகிறார்கள், ஆனால் ஒரு வாலிபன் நிற்கின்றான் தைரியத்தோடு கூட. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றான். ஆம், கோலியாத் அவன் காலின் கீழ் சொன்ன வண்ணமாகவே வந்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிறுவனுக்குள்ளாக இருந்த உடல் சக்தி அல்ல அவனுக்கு இது வெற்றியை கொண்டு வந்தது. அவனுக்குள்ளாக இருந்ததான விசுவாசத்தோடு கூடிய தன் கடவுள் மீது இருந்ததான பயமும் பக்தியும். பிரச்சனையை பார்த்து அவன் பயப்படவில்லை. பிரச்சனையை பார்த்து பயந்தவர்களெல்லாம் பின்னிட்டு ஓடினார்கள் கோலியாத் அங்கே பாளையத்திற்கு வந்தவுடனே. ஆனால் தாவீது மாத்திரம் அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தபடினால் அவன் பிரச்சனையை கடவுளுடைய துணை கொண்டு அவன் எதிர்கொள்ளுகின்றான், வெற்றியை பெறுகின்றான். அதே தாவீது இங்கே வாலிபனாகி அரசனாகி அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அற்புதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆம், கடவுள் என் பக்கத்தில் என்னோடு கூட எனக்காக இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் இஸ் ஃபார் மீ. அவர் என் கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் எனக்காக, அவர் என்னோடு கூட he stands with me during the problems. என்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் அவர் எனக்காக நிற்கிறார், எனக்கு உதவி செய்யும்படியாய் நிற்கிறார். தாவீது அதை தான் அழகாக குறிப்பிடுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற எத்தனையோ இன்னல்கள் துன்பங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். பல விதங்களிலே உங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது உண்மைதான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் தாவீதை போல விசுவாசம் உங்களுக்கு மிக மிக அவசியம், தெளிவு மிக மிக அவசியம். கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அவரை நம்புகிறபடினாலே, அவரை நேசிக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுகிறபடினாலே மனுஷனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பிசாசுவிற்கும் அவன் தந்திரத்திற்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லவே இல்லை. மாறாக கடவுள் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அனைத்தையும் எனக்கு அனுகூலமாக்கி தருவார். இங்கே நான் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் பொழுது, மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்யும் பொழுது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ கடவுளுடைய பிள்ளைகள் அவர்கள் எனக்கு செய்வினை செய்து விட்டார்கள், அவர்கள் எனக்கு மந்திரம் செய்து விட்டார்கள், அவர்கள் இவ்விதமாக என்னை பேசிவிட்டார்கள், இவ்விதமாக என்னை செய்வேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் எனக்கோ என் குடும்பத்திற்கோ என் பிள்ளைகளுக்கோ ஏதாகிலும் ஆகிவிடுமோ என்று
மனிதர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். கடவுள் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு ஆசீர்வாதத்தின் படிக்கட்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்காக கடவுள் கொடுக்கிற ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சவால்களை சந்தியுங்கள், எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல. இன்றைக்கி பலர் பிரச்சனையை தங்களுடைய சுய பலத்தில் எதிர்கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு வருகிறதான போராட்டங்களை தங்களுடைய பலத்தாலே எதிர்கொள்ளுகிறார்கள். சிம்சோனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போனது தெரியாமல் தான் எப்பொழுதும் எழுந்ததைப் போல இப்பொழுது நான் எழும்புவேன் என்று சொல்லி தன் சுயபலத்தை நம்பி எழும்புகின்றான். அங்கே விழுந்து போனான். ஆனால் தாவீது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று பிரச்சனையை எதிர்கொள்கிறார். இருவருக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். அதே வண்ணமாய் தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துன்பத்துக்குள்ளாய், கஷ்டத்திற்குள்ளாய், சவாலுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை கடலிலே மூழ்கடித்ததைப் போல ஒரு வேளை மூழ்கடித்து விட்டிருக்கலாம். நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதைப் போல காணப்படலாம். அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் என் பட்சத்திலே கடவுள் இருக்கிறார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் கோலியாத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தூண்டி அனுப்பும் பொழுது கோலியாத் கையில் இருந்ததான ஈட்டியையோ பட்டயத்தையோ அவனுடைய உயர்ந்த சரீர அந்த பராக்கிரமத்தையோ இந்த சின்ன பையன் பார்த்து பயப்படவில்லை. மாறாக தன்னில் இருக்கிறதான ஆண்டவருடைய வலிமை எப்படிப்பட்டது! இந்த வலிமை உள்ள கடவுள் இதற்கு முன்பதாக தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, சிங்கம் வரும்பொழுது, கரடி வரும்பொழுது, எப்படி அவற்றிலிருந்து என்னுடைய ஆட்டை நான் காப்பாற்றும்படி கடவுள் எனக்கு கிருபை பாராட்டினார், அதே வண்ணமாகத்தான் அந்த கடவுள் இன்றைக்கும் என்னை கைவிடாமல் காப்பார் என்று தன்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்து உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற கடவுள் இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதானே இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற மாட்டாரா? உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். நீங்கள் இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்றென்றும் உங்களுடைய உயிர் துடிப்பாக இருக்கட்டும். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வித்து பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.